மாவீரர் வாரத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து பல செவ்விகள், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து மாவீரர்களோடும் அதே நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோடும் பயணித்த மிக பெரும் ஆளுமைகளை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய உணர்வு ரீதியான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஓவியரும் எழுத்தாளரும் கவிஞருமாக பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமையான ஓவியர் புகழேந்தி அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே ஈழம் சம்பந்தமான ஓவியம் அப்படின்னு சொன்னால் இணையதளத்தில் எங்கே பார்த்தாலுமே உங்களுடைய பேரை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஈழம் சார்ந்து முதலாக ஓவியம் வரையணும் அப்படின்ற அந்த உணர்வு எந்த புள்ளியில் சார் உங்களுக்கு ஆரம்பிச்சது? 1983ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் மாணவனாக சேர்கிற நேரம் அது. அப்போ இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழகம் நோக்கி அகதிகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு அதனால் அங்கே வாழ முடியாது என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கடல் வழியாக லட்சக்கணக்கான தமிழர்கள் வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது நான் ஒரு 16 வயது மாணவன். அது மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது என்ன. அப்போது அந்த மக்கள் எந்த அளவுக்கு துன்பத்தோடு துயரத்தோடு அங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத என்னால் சிந்திக்க முடிஞ்சது. அது அதன் பிறகு அந்த மக்கள் சொன்னது ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அந்த மக்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ அப்படி செய்கின்ற பொழுது நானும் ஒரு கிராமம், நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தும்பத்திக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருந்தேன். அப்போ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து அதுக்கான தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறதுல நானும் பங்கெடுத்தேன். இயல்பாக ஒரு தமிழ் உணர்வு, சமூக உணர்வு இதெல்லாம் அந்த பருவத்திலே இருந்த காரணத்தினால் இது போன்ற இந்த மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் பாதிச்சுது. பாதிக்கிற அந்த நேரத்தில் நான் ஓவியக் கல்லூரி மாணவனாக சேர்றேன். அப்போது மிகப்பெரிய ஒரு மாணவர் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு போராட்டம். 1965 இந்திய எதிர்ப்புக்கு எதிராக நடந்த அந்த மாணவர் போராட்டத்தை ஒப்பிடுகின்ற அளவில் இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான மாணவர் போராட்டம் இருந்தது. அந்த மாணவர் போராட்டமும் ஒரு காரணம். நான் இதை ஏன்னா நான் ஓவியக் கல்லூரியில் மாணவனாக சேர்றேன். அப்படி ஓவியக் கல்லூரி மாணவனாக இருக்கின்ற காரணத்தினால் ஓவியத்தில் இதை சும்மா அப்போ நிறைய ஊர்வலங்கள், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் இப்படியெல்லாம் மாணவர்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நான் பங்கெடுத்தேன். எப்படி அந்த உதவிகிறதுக்கு அவங்களோட சேர்ந்து நின்னோ அதே போல் மாணவர்கள் போராட்டத்திலையும் நான் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற அந்த வடிவங்களான அந்த போராட்டங்கள்லையும் பங்கெடுத்து வெறும் அந்த மாதிரியான போராட்டங்களோடு நின்றுடாமல் அந்த மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள், இப்போ நான் என்ன ஓவியக் கல்லூரி மாணவன், ஓவியராக ஆகப் போகின்ற ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிற அந்த நிலையில் அந்த நான் நேசிக்கின்ற மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் ஓவியத்தில் பதிவு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. அப்படி தான் அந்த மக்கள் பட்ட துன்பங்களை, அங்கு நடைபெற்ற படுகொலைகள் எல்லாம் நான் இப்போ ஓவியங்களாக வரைய ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு அந்த ஓவியத்தில் வெளிப்படுத்தணுங்கிற எண்ணம் அப்போ தான் எனக்கு வந்தது. நிச்சயம். உங்களுடைய முதல் ஓவியம் எது சொல்கிறதா இருந்தது சார்? ஈழம் சம்பந்தமாக என்ன விஷயங்கள் சொல்கிறதா இருந்தது? ஈழம் தொடர்பான ஓவியங்கள் அப்படின்னா எனக்கு உடனடியாக நான் செய்த ஓவியங்கள்லேயே அது நிறைய சின்ன சின்ன கீ ஸ்கெட்சாக நிறையா வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, மக்களோடு போராளிகளும் வந்தாங்க. பல்வேறு பிரிவுகள் இருக்கும் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பேர்களில் இயக்கங்கள் இருந்தது. ஆனால் எல்லாரையுமே இங்கே பொதுவாக புலிகள் தான் தமிழகம் சொன்னது. அப்படி பார்க்கும்போது அத்தனை போராளி அமைப்புகளை சேர்ந்த போராளிகளோடும் எனக்கு அந்த மாணவ பருவத்திலே தொடர்பு இருந்தது. அப்போ அவங்க எனக்கு நிறைய என்ன பண்ணாங்கன்னா,
ஒளிப்படங்களையும் ஒளிநாடாக்களையும் காட்டினாங்க. ஏன்னா என்னுடைய ஆர்வத்தையும் நான் அதில் ஈடுபாடோடு இருக்கிறேங்கிறதுனாலையும், ரெண்டாவது மாணவர் அமைப்புகளோடு அவர்களுக்கு அதிகமான தொடர்புகள் இருந்த காரணத்தினால் மாணவர் அமைப்புகளோடு இருந்த அந்த உறவில் நான் மாணவன்கிறதும், ரெண்டாவது ஓவியக் கல்லூரி மாணவன்கிறதும் மிகப்பெரிய பலமாக இருந்தது அவங்களுக்கு. அப்போ என்ன மற்ற மாணவர்களை விட எனக்கு அதிகமாக போட்டு நிறைய விடயங்களை காட்டினாங்க, கொடுத்தாங்க. செய்திகள், பத்திரிகை செய்திகள் இப்படியெல்லாம் நிறையா இருந்தது. அப்போ ஒளிநாடாக்களை பார்க்கும்போது நேரடியாக அந்த மக்கள், அதாவது தமிழ் மக்களை உயிரோடு போட்டு எரிக்கிற அந்த நிகழ்வுகள், சொத்துகள் சூறையாடப்பட்டது, பெண்களுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த நிகழ்வுகள் எனக்கு ஒளிப்படங்கள், இப்படி நிறைய செய்திகள் ஒளிநாடாக்கள் வழியாக நான் உள்வாங்கினதை ஓவியங்களாக வெளிப்படுத்தினேன். அதில் இப்போ குற்றுயிரும் குலையுயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசியானந்தன் பிற்காலத்தில் ஒரு கவிதையாக ஒரு 2 வரிகளில் ஒரு கவிதை எழுதினார் அந்த ஓவியத்துக்காக. உயிராயும் பிணமாயும் சொல்லிட்டு உயிரும் இருக்கும் பிணமாகவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு குற்றுயிரும் குலையுயிருமாக அது இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அந்த ஓவியம். அப்புறம் அந்த பெண்களுடைய மார்பகங்கள், இது ஒரு முக்கியமான ஓவியம். அதுதான் தமிழ் பெண்களுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஓவியங்கள் வழியாகத்தான் நான் தமிழ்நாட்டில் காட்சிப்படுத்தினேன். இது போன்ற அந்த காலகட்டத்தில் செய்த அந்த ஓவியங்கள் மிக முக்கியமான ஓவியங்களாக இருக்கிறது. நிச்சயமா. அதற்கு பிறகு உங்களுடைய ஓவிய கண்காட்சிகள், ஈழம் சார்ந்த ஓவிய கண்காட்சிகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிக அளவு நடத்தப்பட்டிருக்கிற அப்படின்ற விஷயங்கள் கூட அறியக்கூடியதாக இருக்குது. அந்த ஓவிய கண்காட்சிகளுக்குரிய உந்துதல் எப்படி இருந்தது? அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டது? அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போனதுங்கிறது பார்த்திங்கன்னா 2000 மலேசியா போனேன். அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் 2002 தான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறேன். அதுக்கு முன்பு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறைய இடங்களில் கண்காட்சி நடத்தினோம். அப்போ இந்த ஈழம் தொடர்பான விடயங்கள் இந்த ஓவியங்கள் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பரவுனது, இந்தியா அளவுலையும் வேற்றுமொழி பேசுகின்ற மக்களிடம் அது போனது. அதனுடைய தாக்கம் இந்த ஒரு ஓவியங்கிறது மொழி கடந்து போகிற ஒரு ஊடகம். இப்போ தமிழில் பேசுகிறோம், தமிழில் எழுதுகிறோம், ஆனால் வரைகிறது ஒரு பொதுமொழி. ஆமாம், எல்லா மொழிக்காரனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்கிறதுனால ஒரு உண்மை. இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஓவியங்கிறது ஒரு ஒளிப்படம் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட கூடுதலாக இருக்குங்கிறதையே போராளிகள் சொன்னாங்க அந்த நேரத்தில். அதுதான் இன்னமும் என்னை செய்ய தூண்டியது. அதாவது இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த போராளிகள், இந்த தமிழகத்தில் இருந்த போராளிகள் ஒரு ஒளிப்பட கண்காட்சிகள் வச்சாங்க. புலிகள், அது குறிப்பாக விடுதலை புலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இடமும் ஒளிப்பட காட்சிகள் நடத்துவாங்க. அதில் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பார்ப்பாங்க. அதன் வழியாக நிதி வசூல் நடந்தது. இன்னும் பல்வேறு நபர்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி ஒளிப்பட காட்சி நடத்துகின்ற பொழுது அந்த ஒளிப்படங்கள் சொல்ல முடியாத, ஏற்படுத்தாத உணர்வுகளை இந்த ஓவியங்கள், என்னுடைய ஓவியங்கள் ஏற்படுத்துதுங்கிறத அந்த போராளிகள், புலிகளே சொன்னதுனால தான் நான் அதிகமான ஓவியங்கள் இன்னும் கூடுதலாக செய்ய தூண்டியது அந்த நேரத்தில். அப்போது ஒரு ஒளிப்படம் ஏற்படுத்தாத தாக்கத்தை ஓவியம் ஏற்படுத்துதுங்கிறப்போ எல்லா மொழியை கடந்து இந்த ஓவியங்கள் போகுது அப்படிங்கிற நிலையில் எனக்கு ஒரு கடமை இருந்தது. இந்த போராட்டம் ஒரு சாதாரண விடுதலை போராட்டம் இல்லை. இது நம் காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை உலக மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் இது நடத்தப்படணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறதுங்கிறது இல்லை, அங்கங்கே இருந்தவங்க அதை செய்தாங்க. ஒரு படைப்பாளனாக நான் வரைகிறது மட்டும்தான் என்னுடைய பணி. அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மற்றவர்களுடைய பணி. அப்படி தான் இந்த படைப்புகள் அது தமிழகமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திய நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உலகமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஈழத்தில் நடந்ததுமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான் நடந்தது. அப்போது இந்த படைப்பினுடைய தாக்கம் அதை எல்லை கடந்து கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும்.
நிச்சயமா, நிச்சயமா. சொல்லுவாங்க ஒரு கலைஞன் வந்து காலத்தோட கண்ணாடி அப்படின்னு சொல்லி. அதுபோல உங்களுடைய ஓவியங்கள் வந்து அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அப்படி நகர்ந்து கொண்டு போகுது. இப்ப வந்து நாங்க இடையில ஒரு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போன விஷயங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து ஈழத்துக்கே போய் அங்கேயே நீங்க இருந்து பலருக்கு வந்து ஓவியங்கள் வந்து கற்றுக் கொடுத்து அந்த பயிற்சி வழங்கி அந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அங்கே ஈழத்துல தமிழீழ விடுதலை புலிகளாக இருக்கட்டும், தேசிய தலைவராக இருக்கட்டும், அவர்களோடான அந்த உரையாடல் அல்லது அவர்களோடான அந்த நிகழ்வுகள் அதில் வந்து எங்களுக்கான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாமே. எப்படி தமிழகத்துக்குள் தமிழகத்தை கடந்து அல்லது இந்தியாவை கடந்து உலகம் முழுக்கும் இந்த கண்காட்சி போது புலம்பெயர்ந்த நாடுகளில் கேட்பாங்க, இந்த படைப்புகள் தாயகத்தில் நடத்தியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படிம்பேன். ஏன்னா 2004 வரைக்கும் 2002 2004 வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, தாயத்தில் நடத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள். இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளேயே வந்து அது காலம் வரும்போது நடத்துவேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆனால் அப்போல்லாம் வந்து நான் நடத்துவேனா, நடத்த முடியுமா, அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. 2004 நான் தமிழீழம் பயணம் போகிறேன். முதல்ல 2004 போகிறேன். 2003 போயிருக்கணும், ஒரு சில தடங்கள்னால போகலை. 2004 போகிறேன். 4 போகும்போது அங்கே எல்லா இடமும் போய் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். நாங்கள் வெளியிலேருந்து ஈழத்தை பார்த்தவங்களுக்கு பல பேருக்கு புரியாத பல்வேறு விடயங்களை நான் போய் பார்த்த பிறகு எனக்கு உணர்ந்துக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது, தனி நாடாக அது இயங்குது. ஒரு எல்லா அதாவது சிங்களவர்களே விரும்புகின்ற ஒரு நாடாக தமிழீழம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிங்களவர்களே சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற கலை இலக்கியம் சார்ந்த நண்பர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் இவங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவங்களும் நினைக்கிறாங்க, இந்த கண்காட்சியை வந்து உங்களுடைய ஓவியங்களை தமிழீழத்தில் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய படைப்புகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒரு ஓவியங்களாக போனது. ஆனால் ஒரு ஈழத்துக்குள்ளே இதழ்கள் வழியாக வேறு வழியாக அந்த படைப்புகள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது. அதுக்கு சின்ன ஒரு முக்கியமான உதாரணம் என்னன்னா, 1995 94 என்னுடைய எரியும் வண்ணங்கள்னு ஒரு நூல் வந்தது. முதல் நூல் அதுவும் தமிழில் வந்து ஒரு பலவண்ண நூலாக வந்த முதல் நூல் அது கூட. அதில் வந்து ஈழம் சார்ந்த விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்த இப்போ ஜாதி படுகொலைகள், ஜாதிய வன்முறைகள், இந்தியாவில் நடந்த மத கலவரங்கள், உலக அளவில் நடக்கிற போராட்டங்கள், இப்படி பல்வேறு நிலைகள்லையும் ஒட்டுமொத்தமாக மனித குலத்துக்கு எதிரான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்ங்கிற நிலையில் அந்த ஓவியங்கள் இருந்துக்கும். அதுதான் எரியும் வண்ணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூலாக வந்தது. அதில் அந்த நூல் வந்து ஈழத்தில் வந்து போய் சேர்ந்துருக்கு. அவ்வளவு போர் சூழல்லையும் ஒரு இக்கட்டான ஒரு பொருளாதார தடைகள் இருக்க பொழுதும் ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த சூழல்லையும் எனக்கு ஈழத்திலிருந்து கடிதங்களே வந்திருக்கு. அந்த நூலை குறித்தான கடிதங்கள், அந்த மதிப்பீடுகள், அது பற்றியான ஒரு பாராட்டுக்கள் அந்த நேரத்திலே எனக்கு வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய படைப்புகள் போய் நான் அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய படைப்புகள் போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். அந்த படைப்பு போய் அங்கே நின்ன பிறகு நான் போகும்போது என்னை வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்குறாங்க. 2004 ஒவ்வொருத்தங்களும் என்னமோ ஒரு உறவு வந்து சேர்ந்தது போலவும் ஒரு உணர்வு ரீதியான ஒன்றாக அது இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து என்ன நினச்சாங்க, இந்த ஓவிய கண்காட்சி வந்து ஈழத்தில் நடத்தணும். ஏன்னா அந்த எரிமண்ணங்கள் நூல் போகின்ற காலகட்டம் வேறு, நான் போய் சேர்ந்த காலகட்டம் என்பது சமாதான காலகட்டம். அப்போது ஒரு பேரளவுக்காவது ஒரு அமைதி இருந்தது, ஒரு பேரளவுக்கான ஒரு அமைதி இருந்த ஒரு காலகட்டத்தில் போகிறதுனால பலவரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. தலைவரை சந்திக்கின்ற பொழுது அவர் அண்ணன் சொன்னார். அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாருமே தமிழ்ச்செல்வன் நான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது
என்னுடைய ஓவியங்களும் தலைவர் தெரியும். என்னுடைய படைப்புகள் அவர் ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு. என்னுடைய நூல்கள் அவர் பார்க்குறாரு. அப்புறம் திருப்பி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாத்தையும். எரியும் மன்னங்களை கடந்து அதுக்கு பிறகு உறங்கா நிறங்கள்னு அதில் பல ஈழத்து ஓவியங்கள்லாம் இருந்தது. ஈழம் சார்ந்த படைப்புகள் அதில் இருந்தது. அந்த நூல்கள் எல்லாம் தலைவர் பார்த்துட்டு, அதில் தான் திலீபன் ஓவியங்கள்லாம் இருந்தது அதில். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தலைவர் சொன்னார், திலீபனுடைய கடைசி நொடிப்பொழுதை கூட ரொம்ப அற்புதமாக அவங்க படைப்பில் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னார். அப்போது அது ஒரு நீண்ட நேரம் சந்திப்பு அவரோடு, நீண்ட நேர உரையாடல். 3.5 மணி நேரம் அவரோடு இருந்து உரையாடி உணவருந்தி அந்த நேரத்தில் வந்து இந்த படைப்புகள் குறித்தெல்லாம் பேசுகிறோம், பொதுவான உலக விடுதலை குறித்து பேசுகிறோம். இப்படி பேசிக்கிட்டு முடிச்சுக்கிற நேரத்தில் கண்காட்சி குறித்து ஒரு பேச்சு வரும்போது, அடுத்த ஆண்டு நிச்சயம் வர்றேன்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போது வரும்போது அந்த ஓவிய கண்காட்சி நடத்தணும்னு வேறு சொல்கிறாங்கன்ற தகவல் அவருக்கும் இருந்தது. நிச்சயம் நடத்தலாம் அப்படின்னு தான் அவர் ஒரே வார்த்தையில் நிச்சயம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் ஓவியங்களோட என்னுடைய மனைவி குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு நான் தமிழீழம் போகிறேன். 2005ஆம் ஆண்டு சரியாக ஓராண்டு நான் 2004 அங்கு போயிட்டு போன அந்த நாள் என்று சொன்னால் ஓராண்டு நிறைவதற்குள் அடுத்த பயணத்தை நான் திட்டமிட்டு போகிறோம். ஏற்கனவே திட்டமிட்டபடி 2004 திட்டமிட்டபடியே 2005 நான் அப்படி போகிறேன். ஓராண்டு நிறைவு பெறலை, சரியாக போய் அங்கே மண்ணில் நிற்கிறேன். ஒரு இடத்துல, அதாவது கிளிநொச்சியில் மட்டும் நடத்திட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தமிழீழம் முழுக்க அந்த கண்காட்சி நடத்தப்படணும் அப்படிங்கிறதுல தலைவரும் மூத்த போராளிகள், அது பேபி அண்ணா, தமிழ்ச்செல்வன், பாலகுமார் அண்ணன், இப்படி பலரும், அப்புறம் அது கலையில் அந்த இயக்கத்துக்குள் இருந்த அந்த கலை சார்ந்த செயல்பாட்டாளர்கள், இப்படி பலரை அதை வந்து விரும்பினாங்க. அந்த கல்வித்துறையோடு சேர்ந்தே திட்டமிட்டு இயக்கம் வந்து, ஏன்னா கல்வி பண்பாட்டு கழகம் ஊடாக அரசனுடைய கல்வி துறையும் இணைந்து சில வேலைகளை செய்தாங்க. முழுக்க ஒரு 15க்கு மேற்பட்ட இடங்களில் திட்டமிடப்பட்டு, தமிழ்நாட்டில் கூட அப்படி செய்ய முடியாது. நான் பிறந்த இந்த மண்ணில் நான் நினைச்சது போல் ஒரு கண்காட்சியை செய்ய முடியலை. அந்த அளவுக்கான வசதியோ அல்லது அதை செய்து கொடுப்பதற்கான ஆட்களோ இங்கே இல்லை. ஆனால் அங்கே வந்து எப்படி ஒரு கண்காட்சி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தலைவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே போல் பேபி அண்ணாவை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். அவர் வந்து எப்படி ஒரு கண்காட்சி நடத்தப்படணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால் அதை வந்து செய்யணும். அதனால் அதுக்கான காட்சி பலகைகள், டிஸ்பிளே போர்டுன்னு சொல்கிற காட்சி பலகைகள், இதெல்லாம் வந்து இதற்காகவே பிரத்யேகமாக செய்தோம். அதுக்கான செலவுகளை அவர்கள் செய்தார்கள். செய்து அது தனியாக அந்த காட்சி பலகைகள், அது தாங்கிகள் எல்லாம் வந்து தனியாக ஒரு வண்டியில் போகும். என்னுடைய ஓவியம் தனியாக போகும், நான் ஒரு காரில் போவேன். அப்போது அப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு ஏற்பாடுகளோடு அந்த கண்காட்சி ஒவ்வொரு இடங்களையும் நடைபெற்றது. மிகப்பெரிய எழுச்சியான கண்காட்சி. பார்த்த மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது. கடந்த பல ஆண்டுகளாக அடைந்த துன்பங்களை வந்து மீண்டும் கிளறி விட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுகள் வந்து மக்களோடும் போராளிகளோடும் இன்னும் கூடுதலான நெருக்கத்தையும் இறுக்கத்தையும் உறவையும் ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இந்த படைப்புகள் இருந்தது. அந்த காட்சிப்படுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த ஓவிய காட்சி நடைபெற்றது என்பது ஒரு புறம் இருந்தால், அந்த மக்களோடு கலந்து பேசுவதற்கும் உறவை வளர்த்து கொள்வதற்கும் போராளிகளோடு கலந்து பேசுவதற்கும் அவர்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பெரிய வாய்ப்பு இதெல்லாம். அப்போ இந்த படைப்பு என்பது ஒரு போராட்ட களத்தில் எந்த அளவிற்கு ஒரு பெரிய எவ்வளவோ புரட்சிகள் உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கிறது, கியூபாவில் நடைபெற்றிருக்கிறது, சீனாவில் நடைபெற்றிருக்கிறது. இப்படி எத்தனையோ நாடுகளில் புரட்சிகள் கடந்த காலத்திலும் சரி நடந்த பிறகும் சரி இப்படிப்பட்ட ஒரு கலை செயல்பாட்டை ஒரு ஓவிய காட்சி என்கின்ற அளவில் ஒரு காட்சியாக அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலத்திலேயே மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு வடிவமாக இந்த ஓவிய காட்சி நடைபெற்றது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு
எனக்கு அதில் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு போராட்ட களத்தில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்ட இயக்கம், போராளி இயக்கம் ஒரு நாட்டை கட்டமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாட்டையும் கட்டமைத்து ஆட்சி செய்து கொண்டு போராட்டத்தையும் நடத்தி கொண்டு மக்களையும் வழிநடத்தி கொண்டு இது போன்ற செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உலகத்தில் வேறு எங்கேயுமே காண முடியாத ஒன்றாகவே நான் பார்த்தேன். இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அதில் எதை விடுவது எதை சொல்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. ஏனென்றால் நான் அந்த மண்ணில் இருந்த நாட்கள் பல மாதங்கள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்பாடுகள். நீங்கள் சொன்னது போல் கண்காட்சி மட்டுமல்ல, இப்போ மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி, பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி, பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓவிய பயிற்சிகள், கல்லூரி மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, இப்படி எல்லாருக்கும் பயிற்சிகள். எல்லாவற்றையும் விட உச்சமாக போராளிகளுக்கு ஓவிய பயிற்சி, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம், இது எல்லா இடமும் நடக்கிறது. ஆனால் போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கு ஓவிய பயிற்சி என்பது தலைவருடைய சிந்தனையில் மிக முக்கியமாக உதித்த ஒன்று. அந்த போராளிகளுக்கான ஓவிய பயிற்சி அதில் மறக்க முடியாத ஏதாவது நிறைய இருக்கிறது. பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த போராளிகளுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கிறேன். இப்போ எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது போராட்டத்தில், விடுதலை புலிகள் இயக்கத்தில் எத்தனையோ பிரிவுகள். அத்தனை பிரிவுகளிலிருந்துமே போராளிகளை அதாவது அதில் ஆர்வமுள்ள போராளிகளை தேர்ந்தெடுத்து, அதுவும் தலைமைச் செயலகத்திலிருந்து தலைவருடைய நேரடி கண்காணிப்பில் நடைபெற்ற ஒரு பயிற்சி. அது ஒட்டுமொத்தமாக எத்தனை போராளிகள் அந்த பயிற்சி? 60 போராளிகள் எந்த பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். பல கட்ட பயிற்சி, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு பயிற்சியும் 1 மாதம், 4 கட்ட பயிற்சி. அதாவது தலைவர் சொன்னது, நீங்கள் உங்கள் கல்லூரியில் 4 ஆண்டு படிப்பை எப்படி நீங்கள் சொல்லி தருகிறீர்களோ அதுபோல் எங்கள் போராளிகளுக்கு 4 ஆண்டு படிப்பையும் நீங்கள் எத்தனை மாதத்தில் திட்டமிடுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் திட்டமிட்டு நடத்தணும். கல்லூரியில் 4 ஆண்டு படிப்புக்கு இப்போ தியரி இருக்கும், தியரி கிடையாது போராளிகளுக்கு, ஆனால் ப்ராக்டிக்கல் செய்முறை இருக்கும். அந்த செய்முறை ப்ராக்டிக்கலாக அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டுடைய பாடத்திட்டத்தை 1 மாதமாக சுருக்கி, அந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா 1 ஆண்டுக்கான நேரத்தை தான் நாங்கள் 1 மாதத்தில் முடிச்சிருக்கேன். அப்போ 1 மாதத்திற்குள் அந்த பாடத்திட்டத்தை போட்டு அப்படி அந்த பயிற்சி நடத்தணும். 3 கட்ட பயிற்சிகள் முடிந்த நிலையில் 4ஆம் கட்ட பயிற்சி முடியவில்லை. போராட்டம் தொடங்கிவிட்டது, போர் தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் அந்த மறக்க முடியாத பல்வேறு நிகழ்வுகள். அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, என்னிட்ட படித்த ஒரு மாணவர் காலி துறைமுகத்தில் கரும்புலியாக போய் தாக்குகிறார். அந்த தாக்குதல் நடைபெற்ற போது இன்னொரு போராளியிடம், இந்த காலி துறைமுக தாக்குதலுக்கு பிறகு என்னிடம் பயின்ற ஒரு போராளின்னு சொல்கிறத விட ஒரு பயிற்சி மாஸ்டர் அவர், அப்படிப்பட்ட தரம் உள்ளவர், அந்த தரத்தில் இருக்கிறவர், உள்ளவரில் அந்த தரத்தில் இருக்கின்ற பிரபு மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அவர் என்னுடைய மாணவர். அவர் என்னிடம் தொடர்பெடுத்து பேசுகின்ற பொழுது, மாஸ்டர் நீங்கள் உங்கள்கிட்ட படித்த அந்த போராளி பெயரை சொல்லி, அவர் காலி துறைமுகத்தில் தாக்குதலில் கரும்புலியாக போய் வெடித்தார், போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓவியம் கொடுத்துருக்குறாரு, அதை உங்கள்கிட்ட சேர்க்க சொல்லியிருக்கிறாரு, முடிஞ்சு போன பிறகு இந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கேட்டவுடனே ஒரு மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது 2006 இந்த காலி துறைமுக தாக்குதல். எனக்கு தெரிந்தது 2007. அவர் என்கிட்ட பேசும்போது சொன்ன செய்தி 2007ஆம் ஆண்டு. 2007க்கு பிறகு அங்கேயே ஒரு மாதிரியான பதட்ட நிலைகள் உருவாகிடுச்சு. 2006 இறுதியிலேயே அது தொடங்கிடுச்சு. இந்த செய்தி என்கிட்ட சொல்லும்போதே எனக்கு அந்த செய்தி என்னால் கேட்கவே முடியாத அளவுக்கு எனக்கு கலக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு கரும்புலிங்கிறது ஒரு சாதாரண ஒன்றல்ல, உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிற ஆட்கள், போராளிகள் அவங்க. அப்போ என்கிட்ட படித்த ஒருத்தரே கரும்புலியாக போயிருக்கிறாரு. அப்போ நான் தான் முன்னாடியே சொன்னேன், இது பல்வேறு பிரிவுகளில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எந்த பிரிவுகளை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லாதது. அதில் உளவு பிரிவு இருக்குது, படைப்பிரிவு இருக்குது, கலைத்துறை இருக்குது, அரசியல் பிரிவு இருக்குது, பெண்கள் படையணிகள் இருக்குது, இப்படி எத்தனை பிரிவுகள் இருக்கோ அத்தனை பிரிவுகளில் இருந்தும் தேவை. இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுலாம் இருக்கிறாங்க அதில். அப்போது அந்த செய்தியை சொன்ன அந்த போராளி
சரி என்னைக்காவது அந்த ஓவியமாவது கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது போர் முடியுது. 2009 முடியுது, முள்ளிவாய்க்காலில் முடியுது. என்ன நடந்தது, யார் இருக்கா, என்ன யார் உயிரோடு இருக்கா, யார் இல்லை என்கின்ற எதுவுமே தெரியாமல் பல்வேறு தகவல்களை நான் வந்து செய்திகளை அல்லது என்னுடைய அனுபவங்களை எல்லாம் அப்பப்போ முகநூலில் எழுதும்போது ஒரு சில படங்களையும் போட்டிருக்கேன். அப்போ ஒருத்தர் வந்து முகநூலில் மெசஞ்சரில் போடுறாரு, அண்ணா எங்கள் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட படித்தவர். அப்போ யார் அப்படின்னு கேட்குறேன், பிரபு மாஸ்டர். அப்போ ஒரு அடையாளத்தை சொல்கிறேன், விரல்கள் அவர் கையில் இருக்காது, ஏன்னா சில தாக்குதல் இதில் வந்து இழந்திருக்காரு விரல்களை. அப்போ அவரான்னு கேட்குறேன், ஆமான்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இவர் வீரச்சாவுன்னாரு. நான் முன்னாடி எழுதியிருந்தேன், இந்த கரும்புலி நாளில் ஒரு செய்தி எழுதுகிறேன், இந்த காவியமானவனின் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். எழுதும்போது இந்த ஓவியத்துக்காக காத்திருக்கேன்னு எழுதுகிறேன். ஆனால் அந்த ஓவியம் வரல. அந்த ஓவியத்தை வச்சிருந்தவர் வீரச்சாவு, வீர மரணம்ங்கிற செய்தி எனக்கு கிடைக்குது. அது இன்னொரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினது. திரும்பி அந்த காவியமானவன் ஓவியத்தில் தொடர்ச்சியாக இந்த செய்தியை எழுதினானா. எந்த ஒரு போராளி, என்னென்ன படித்த ஒரு போராளி கரும்புலியா போகிறாரு, கரும்புலியா போகும்போது ஒரு ஓவியத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த ஓவியத்துக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த ஓவியத்தை வச்சிருந்தவர்களும் வீர மரணங்கிற செய்தி தான் எனக்கு கிடைக்கிது. அந்த ஓவியம் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணா எங்கள் அண்ணன் வச்சுருந்த உங்கள் நினைவாக எங்கள் அண்ணன் வச்சுருந்த அத்தனை ஓவியங்களுமே இந்த போரில் போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை அவர் எழுதினார். இப்போ இந்த நூலில் கூட அந்த பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை. அப்போது இதுமாரி ஒரு செய்திகள் அல்ல, எத்தனையோ மாணவர்கள் என்னிடம் படித்த போராளிகள் இன்றைக்கு வீரகாவியமாயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத பல்வேறு இது ஒரு நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. அடுத்து முக்கியமாக நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம். நான் கண்ட போராளிகள் களமும் வாழ்வும். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது இன்னும் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு. அது வெளியிடவே இல்லை. அந்த முதல் பிரதியை இப்போ தான் அச்சிட்டு வந்து சூடு ஆடுறதுக்குள்ளேயே இப்போ காட்டிட்டு இருக்கீங்க அதை. நிச்சயமாக அந்த புத்தகத்தோட, அந்த புது புத்தகத்தோட ஒரு வாசனை ஒன்று வீசும். எப்போவுமே அந்த வாசனை இன்னும் வீசிகிட்டே இருக்குது. இந்த புத்தகம் வந்து என்ன விஷயங்களை வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு, பொதுவாக உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லுது? நான் 2004-05 அந்த காலகட்டத்தில் அங்கே பயணித்த, அங்கே நான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் தமிழீழம் நான் கண்டதும் என்னை கண்டதுங்கிற தலைப்பில் எழுதுகிறேன். அந்த புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நான் புத்தகம் எழுதணும்னு எண்ணத்தோடையெல்லாம் அந்த மண்ணில் நான் போகலை. எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அந்த மண்ணை பார்க்கணும், அந்த மக்களை சந்திக்கணும், அந்த மக்களோட உறவாடணும், உரையாடணும் அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு அதில் முக்கியமான ஒன்று. அதே போல் ஒவ்வொரு இடம் முதல் முறை போகும்போது எல்லா இடத்துல பற்றியுமான குறிப்புகளும் எடுத்தேன். இயக்க கட்டமைப்புகள், அங்கே நடக்கிற முக்கியமான செயல்பாடுகள், இதெல்லாம் ஒளிப்படங்களும் எடுத்தேன், குறிப்புகளும் எடுத்தேன். ஆனால் கண்காட்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எந்த குறிப்புகளும் எடுக்கலை. எல்லா இடமும் மக்களை சந்திக்கிறேன், மக்களோட உரையாடுறேன், மணிக்கணக்கில் உரையாடுறேன். அப்போது ஒரு சில நேரங்கள் இது முதல் முறை போன பயணம் வந்து மக்களை சந்திக்கிறான பயணம் இல்லை. ஆனால் 2ஆம் முறை மக்களோடு இருக்கிறதுக்கு இருந்த பயணம். பல நாட்கள் அவர்கள் பல மணி நேரங்கள் அவங்களுடைய இருந்து கண்காட்சி நடக்கும்போது, ஏன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் கண்காட்சி நடக்கும். அப்போ அவங்க கூட தான் நாங்கள் இருக்கணும். பல இடங்கள்லையும் அவங்க சொன்னது வந்து என்னென்னா, நாங்கள் எங்கே அனாதை ஆகிட்டோம்னு நினச்சோம், ஆனால் அவங்க வருகை அது நாங்கள் அனாதை இல்லைன்னு சொல்லுது அப்படின்னாங்க. அது ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளவு பேர் இருக்கும்போதும் ஒரு மனிதன் தன்னை வந்து ஒரு அனாதை அப்படின்னு கருதுறான் அப்படின்னாலே அது கேட்கக்கூடாத ஒரு சொல் அப்படின்னு தான் நான் கருதினேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தாங்க. இது வந்து என்னென்னா, நான் அந்த மக்களோடு போகின்ற பொழுது ஒரு உடன் பிறந்தவனை போல பார்க்குறாங்க. அவங்க ஆபத்தில் இருக்கும்போது நாங்கள் கூட நிற்கிறோம். அதாவது நான் ஒரு தனி மனிதனாக அங்கே போனேன், ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிநிதியாக என்னை பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரணமான நிகழ்வுகள் அல்ல. அந்த உணர்வுனுடைய வெளிப்பாடு, உண்மையினுடைய வெளிப்பாடு, உண்மையான அந்த உறவு நிலையை விரும்புகின்றவர்களுடைய வெளிப்பாடு. அப்படிங்கும்போது என்ன பல நேரங்களில் தூங்க விடாமல் செஞ்சது. நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கலாம், ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது.
அந்த குடும்பத்தில் தாய் தந்தை இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, உறவுகள் இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை வந்து தான் வந்து யாருமற்ற அனாதைன்னு நினைக்குதுன்னா அது யார் தப்பு, அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற கேள்வி எனக்கு அந்த மண்ணில் எடுக்கும்போதே வந்தது. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மண்ணுக்கு போகும்போது நான் ஏதோ புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் இந்த சொல் தான் என்னை வந்து நாங்கள் எங்கே அனாதை ஆகிட்டோமோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் அனாதை இல்லை அப்படிங்கிறத வந்து உங்கள் வருகை எங்களுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்ன அந்த சொல் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து போய் அந்த மண்ணில் போய் நீங்கள் அனாதை, அவர்கள் அனாதை இல்லை அப்படிங்கிற ஒன்றை நான் சொல்லியிருக்கேன், புரிய வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன், நான் அந்த மக்களோட நின்றுக்கிட்டு இருந்ததையா, அல்லது மக்களோட சாப்பிட்டதையா, அல்லது போராளிகளோட சாப்பிட்டதையா, எதை சொல்ல போகிறேன், நான் என்ன சொல்லணும் இந்த தமிழ்நாட்டுக்கு அல்லது உலகத்துக்கு? ஒரு ஓவியனா தமிழ் மக்கள் பட்ட என்னுடைய மக்கள் பட்ட துன்பத்தை படைப்புகளாக்குறேன், அதனுடைய வழிகளை வெளிப்படுத்துகிறேன், அதனால் ஏற்படுறத எழுச்சியை வந்து போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமையுது அப்படிங்கிறதுனால அது ஒரு வடிவம். ஆனால் மக்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து, ஏன்னா அப்போ நான் சொன்னேன், இந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் படுகின்ற வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை நாங்கள் கேட்க முடியாத அளவிற்கு அல்லது பார்க்க முடியாத அளவிற்கு ஊடகங்கள் இரும்பு திரை போட்டு மறைக்கிறது. உங்களுக்காக நாங்கள் எங்கள் தமிழகத்தில் எழுப்பப்படுகின்ற குரல்கள் நீங்கள் கேட்க முடியாத அளவிற்கு, பார்க்க முடியாத அளவிற்கு ஊடகங்கள் திரை போட்டு மறைக்கிறது. குறைந்தபட்சமான குரல்களாவது எழுகின்றன தமிழகத்தில், ஆனால் அது கூட உங்கள் காதுகளுக்கோ கண்களுக்கோ தெரியாத அளவிற்கு போய்விடுகிறது. அதனால் இந்த உங்களுக்கு நீங்கள் அனாதைகள் அல்ல என்கின்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு நான் உணர்த்திய நிலையில் இங்கே வந்து நான் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறேங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கருதுறதுனால தான் நான் அந்த தமிழீழம் நான் கண்டது என்னை கண்டதுங்கிற நூலை வந்து நான் எழுதுகிறேன். அது அப்போ தான் அப்போ 2006 ஏப்ரல் மாதம் அந்த நூல் வெளிவருது. நான் தமிழகத்திற்கு தான் அது சொல்ல போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அது உலகம் முழுக்க வாழ்கிற ஈழத்தமிழர்களுக்கும் சரி, நாட்டில் இருக்கின்ற, அதாவது களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கும் சரி, பல்வேறு செய்திகளை சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. அந்த புத்தகத்தை தலைவர் அண்ணன் பிரபாகரன் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அந்த நூலுன்னு அவர் சொன்னார். அந்த அளவிற்கு அந்த புத்தகத்தினுடைய சிறப்பை அவர் உணர்ந்திருந்தார். அந்த எனக்கு ஒரு நோபல் பரிசு கிடைத்தது போன்ற ஒரு பாராட்டு அவரிடமிருந்து எனக்கு கிடைத்தது. அந்த அளவிற்கு அந்த நூல் அது அந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது அந்த நூல் எழுதுவதற்கும் ஒரு காரணம், நோக்கம் இருந்தது. ஏதோ பயணம் சென்று வந்ததற்காக எழுதப்பட்டதல்ல. அந்த மக்கள் எப்படி நான் ஓவியங்களில் வெளிப்படுத்தினோ அதுபோல் என்னுடைய எழுத்திலும் அந்த மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வலிகள் அவர்களுடைய குரல்களிலேயே அதில் பதிவு செய்திருப்பேன். அங்கே நடந்த படுகொலைகளையும் அங்கே நான் விவரித்திருப்பேன். இப்படி பல்வேறு அங்கே அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட நாடாக அவர் கட்டமைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லியிருப்பேன். இப்படி பல்வேறு நிலைகள்லையும் எழுதும்போது அது ஏற்படுத்திய தாக்கம். அதன் பிறகும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு கட்டமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு முள்ளிவாய்க்கால்ங்கிற முடிவுக்கு பிறகு எதிர்பார்க்காத ஒன்றுன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் அதுவும் எதிர்பார்த்த ஒன்று தான். இப்படிப்பட்ட அழிவுகள் வரும்ங்கிறதும், ஏன்னா உலகம் வந்து மிகப்பெரிய சதி திட்டத்தோடு தான் அந்த போராட்டத்தையே அணுகியது. அது வந்து அதற்குள் போனோம்னா மிகப்பெரிய வேறொரு தளத்துக்கு அது போயிடும். பிறகு தலைவர் பிரபாகரன் பன்முக ஆளுமை, ஒரு தலைவரை பற்றி பல நாடுகள் தலைவர்கள் அல்லது பிறர் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவருடைய உண்மையான முகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அவர் வந்து ஒரு குழந்தை போல, ஒரு சிறந்த மனிதாபிமானி. அவருடைய செயல்பாட்டு திறன் என்பது உலகத்தில் வேறு எந்த புரட்சியாளரிடம் அது உயர்வாக நான் சொல்வதாக கருதக்கூடாது. வேறு யாரிடமும் இல்லாத சிறப்புகள் அவரிடம் உண்டு. அதுதான் அந்த நூலில் நான் சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட அதுலேயும் ஒரு தேவை இருந்தது அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய. ஏனென்றால் அவர் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஆனால் அப்படி இல்லை. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ராஜதந்திரி, நல்ல மனிதாபிமானி, பல்வேறு துறை சார்ந்த அறிவு உடையவர், பன்முக ஆளுமை. இப்படி பல்வேறு நிலைகள்லையும் அவர்
இருந்ததை அந்த எனக்கு தெரிந்த அளவிற்கு, நான் புரிந்து கொண்ட அளவிற்கு, நான் அவரோடு இருந்த அந்த தருணங்களில் கண்ட உணர்ந்த விடயங்களை தான் அதில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த நூல் எழுதுகின்ற பொழுதே, இப்போ தமிழீழம் நான் கண்டதையும் என்னை கண்டதும் நூல் எழுதும்போது தலைவர் பிரபாகரன் பன்முகால்மை நூல் எழுதுவேன்னு நான் கருதலை. ஆனால் தலைவர் பிரபாகரன் பன்முகால்மை நூல் எழுதுகின்ற அந்த நேரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதணுங்கிற ஒரு முடிவு எனக்கு இருந்தது. ஏனென்றால் தலைவர் பிரபாகரன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும், அவரால் வளர்க்கப்பட்ட வார்க்கப்பட்ட அத்துணை போராளிகளிடமும் அது இருந்தது. போராளிகளிடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வளர்ப்பு அப்படி தான். அதுதான் உண்மை. அப்போ இவர் அண்ணனை பற்றி நான் சொல்லும்போது அவரால் வளர்க்கப்பட்டது மட்டும் இல்லை, வார்க்கப்பட்டதுன்னு நான் எழுதியிருப்பேன் அதில். அப்போது அவர்கிட்ட எண்ணற்ற போராளிகள் என்னோடு பழகியிருக்காங்க. பழகிறதுங்கிறது வேறு, பார்க்கறதுங்கிறது வேறு. பார்க்க முடியாமல் இருந்தது ஆயிரக்கணக்கான போராளிகள். இன்றைக்கும் பல பேர் என்னை பார்க்கும்போது உங்களெல்லாம் நாங்கள் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கோம் அங்கேயெல்லாம், ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் நெருங்க முடியாத நிலையில் இருந்தோம் அப்போது. ஆனால் இவர்கள் என்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள், ஏதோ ஒரு நிலையில் ஒன்றாக உரையாடியவர்கள், அவர்கள் என்னையும் உணர்ந்தவர்கள். அந்த நிலையில் தான் 33 போராளிகளை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து அவர்களுக்கிடம் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராளிகளை பற்றி, போராட்டத்திற்கு மட்டுமே அவர்கள் துப்பாக்கி வைத்து போராடுவது மட்டுமே அவர்கள் வேலை என்று கருதி கொண்டிருக்கின்றவர்களுக்கு, அந்த போராளிகளுக்குள் இருக்கின்ற பல்வேறு பல்துறை சார்ந்த அறிவு, ஆற்றல், செயல், இப்படி அனைத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி அந்த நூல் எழுதும்போது எனக்கே வியப்பு வந்தது. ஏன்னா இவ்வளோ வேலைகள் நாம் செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறதும் எனக்கும் ஒன்று, அவர்களும் அவ்வளோ வேலைகள் செய்திருக்கிறார்களான்றதை பார்க்குறதுக்கு இன்னொன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் இன்னொரு வகையான சிறப்பு. அப்போது இந்த நூல் வந்து ஒரு முக்கியத்துவம், இது வந்து இது போன்ற வரலாறு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் படைப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் கூட சொன்னீங்க கால கண்ணாடின்னு, அது வந்து ஓவியமாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, அல்லது காட்சி வழியான படைப்புகளாக இருந்தால் எல்லாமே வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துகின்ற ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போது இந்த போராளிகள் வாழ்ந்தார்கள், போராடினார்கள் அப்படிங்கிறத விஷயத்தை விட அவர்கள் சாதித்தது என்ன, அவர்களுடைய செயல்திறன் என்ன, அவர்களுடைய ஆற்றல் என்ன, ஏன் அப்படிப்பட்டவர்களாக அவர் இருந்தார்கள் என்பதையெல்லாம் சொல்கிறது தான் இந்த நூலினுடைய நோக்கம். நிச்சயமா இதில் வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணா, இசைப்பிரியா, இப்படி இவர்களை தான் நிறைய பேருக்கு இதில் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதில் இன்னும் நிறைய துர்காக்கா, இந்த மாதிரி நிறைய போராளிகளுடைய சொல்லப்போனால் மாவீரர்கள்னு சொல்லியே சொல்லலாம். மாவீரர்கள் நான் வந்து இந்த எழுதியிருக்கிறதுல வந்து எப்படின்னா, இந்த நூலில் வந்து யாரெல்லாம் இல்லையோ அவங்கள பற்றி தான் எழுதியிருக்கிறேன். இது முழுக்க நான் வந்து உயிரோடு இல்லை என்று உறுதியாக தெரிந்தவர்களை பற்றி மட்டும்தான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதுதான் வரலாறு. இப்போ அது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அப்போது இவர்களுக்கான வரலாறுகள் இதில் வந்து என்னென்னா, உயர் பொறுப்பில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, சாதாரண போராளி நிலைகளிலிருந்து இருந்தவர்களும் இதில் இருக்கிறாங்க. இது எல்லா தரம் உடையவர்களும் இருக்கிறாங்க அதில். அப்போது ஒவ்வொன்றும் படித்தா ஒவ்வொன்றுலையும் அவங்களுடைய இது கிடைக்கும். இதில் வந்து உயர் பொறுப்பில் அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்தார் தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, அல்லது முக்கிய உறுப்பினராக இருந்த பாலகுமாரன் அண்ணன் மட்டுமல்ல, அல்லது சாதாரண நிலையில் போராளி தரத்தில் இருந்த அத்தனை அவங்களும் இருக்கிறாங்க அதில். அப்போ அதுதான் ரொம்ப அதிலிருந்து அது வரைக்கும் இருக்கக்கூடியவர்களோடும் என்னோடு இருந்திருக்கிறாங்கங்கிறது தானே உண்மை. அதுலேருந்து அதுக்கு மேலே தலைவரையோடு இருந்திருக்கிறேன்ல. அப்போ அடிநிலையிலிருந்து மேல்நிலை வரை எனக்கான உறவும் தொடர்பும் இருந்திருக்கிறது. அதுதான் முக்கியம். நிச்சயமா மாவீரர் தினம் ஒட்டி இந்த புத்தகம் வந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களை போய் சேர்றது வந்து பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்னொரு புத்தகம், அது இந்த புத்தகம் 2 ஆண்டுகள் எழுதியிருக்கேன். ஓராண்டு இல்லை, 2 ஆண்டுகள். 2018 ஜூலையில் ஆரம்பித்தேன், 20 ஜூலையில் முடித்தேன். அந்த அளவுக்கு 2 ஆண்டுகள் காலம் எடுத்து எழுதின ஒரு நூல் இது.
அதுவும் இந்த மாவீரர் நாளைக்குள் இந்த நூல் வரணுங்கிற எண்ணத்தோடு செய்யப்பட்ட வேலை இது. நிச்சயமா அதுக்கான புத்தகம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த மாவீரர் தின அனுஷ்டிப்புகள் இருக்கு இல்லையா, நிச்சயமாக அங்கே நிறைய நெகிழ்வான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும். அந்த இன்றைக்கும் வந்து அந்த ஒற்றை நாளில் தான் நாங்கள் அந்த கல்லறை கீதத்தையுமே கேட்க முடியும். அந்த கீதமாக இருக்கட்டும், அந்த பெற்றோருடைய உணர்வாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அந்த ஒளியாக ஒவ்வொரு உயிர் நமக்கு அது தெரியும். அந்த 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 தருணம் நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? எப்படி என் படைப்புகளை பற்றி நான் சொல்லும்போது தமிழ்நாட்டில் உலகம் இப்படி சொல்லி அடுத்தது நாட்டுக்கு போனோன்னா, அதே போல் தான் இதுலேயும் முதல்னு இயக்கம் வந்து மாவீரர் நாள் கொண்டாட தொடங்கிய அந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் தஞ்சையில் திராவிட கழகம் அந்த மாவீரர் நாளை அரைக்கூட்டமாக நடத்தினாங்க. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டு, அது தமிழின அமைப்பு, சமூக அமைப்பு, ஈழம் சார்ந்த ஈழத்தை ஆதரிக்கின்ற, புலிகளை ஆதரிக்கின்ற அந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து உரையாற்றினாங்க. அப்போ நான் பார்வையாளனா அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்தேன். முதல் மாவீரர் நாள் நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கேன். அதன் பிறகு புலம்பெயர்ந்த நாடுகளில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்வுகள்லையும் பங்கெடுத்திருக்கேன். 2005 மாவீரர் நாள் நான் தமிழீழத்தில் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல? முள்ளிவாய்க்கால் முள்ளியவளை துயிலும் இல்லத்தில் நான் நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வந்து தமிழீழ தேசிய தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்ப செய்த ஒரு நேரம் அது. முதல்ல தமிழீழ தேசிய தொலைக்காட்சி தொடங்கி, தமிழீழ தேசிய தொலைக்காட்சி உலகம் முழுவதும் டிடிஎன் ஊடாக அது உலகம் முழுவதும் வந்து ஒளிபரப்பு செய்தது. ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது போராளிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, இப்படி சக போராளிகள் இப்படி பல பேர் வந்து அந்த இதில் நிற்கிறாங்க. மூத்த போராளி காக்கா ஒரு முறை என்கிட்ட சொல்லுவார், இந்த இயக்கத்தை விமர்சிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாவீரர் நாள் அன்னைக்கு அந்த துயிலும் இல்லத்துக்கு வந்து எந்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் அந்த இடத்த விட்டு போனாங்கன்னா அந்த விமர்சனம் சரி. ஆனால் அப்படி யாரும் போக முடியாதுன்னாரு. நான் அங்கே உணர்ந்தேன் அதை. அந்த முள்ளிவேலை துயிலும் இல்லத்தில் நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா அது ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, அது ஒரு வகையான உணர்வு. அந்த உணர்வை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். மாவீரர்களை சேர்ந்தவங்களா, மாவீரர் குடும்பமாக இருக்கணும், அல்லது உறவுகளாக இருக்கணும், அல்லது உற்ற தோழனாக இருக்கணும், இல்லை அவர்களை புரிஞ்சவங்களாக இருக்கணும், அல்லது அந்த துயிலும் இல்லத்தில் நின்னவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த உணர்வுங்கிறதும் அது எப்படிப்பட்ட நிலையை அது தரும் அப்படிங்கிறதையும், அந்த ஒரு நாள் முழுக்க என் உள்ளம் எப்படி இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியலை. அப்படி இருந்த ஒரு நிலை அது. எத்தனையோ நிகழ்வுகள் எனக்கு வந்து ஈழத்தில் வந்து ஒவ்வொரு வகையான அனுபவங்கள், ஒவ்வொன்றுக்கும் இதோட அதை ஒப்பிட முடியாது, அதோட இதை ஒப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு எனக்கு அனுபவங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு கொடுத்துருக்குறாங்க, தலைவர் கொடுத்துருக்காரு, இயக்கம் கொடுத்துருக்குது. இந்த முள்ளியவளை துயிலும் இல்லத்தில் நான் நின்று அனுபவித்த அந்த அனுபவமும் ஒரு உன்னதமான அனுபவம், வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாத ஒரு அனுபவம். இன்றைக்கும் என்னை இந்த மாவீரர் நாளில் நான் ஒரு சுடர் ஏற்றி, இன்றைக்கு என் இல்லத்தில் ஒரு சுடர் ஏற்றி நான் அவர்கள் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னால், அது அந்த முள்ளியவளை துயிலும் இல்லத்தில் பெற்ற அந்த உணர்வு தான். ஏனென்னா அது வந்து அது ஒரு இன்னொரு உலகம். அது உலகத்தில் வேறு எந்த போராட்ட இயக்கமும் செய்யாத ஒன்று. எத்தனையோ விஷயங்களை மாறுபட்ட இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் இருக்குது. அதுபோல் இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு மாவீரர்களை, இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களை, தியாகம் புரிந்தவர்களை நினைவு கூறுவது என்பது பொதுவாக நம்முடைய தமிழ் மரபு என்பதே ஒரு நடுகள் மரபு என்று ஒன்று உண்டு. நமக்கு முன்னோர்களை வழிபடுகின்ற அல்லது நினைவு கூறுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. அதுதான் நடுகள் என்கின்ற முறையில் இருக்கக்கூடிய மரபு. அதனுடைய நீட்சி தான் தலைவர் வந்து இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை செய்ததும், அவர்களை நினைவு கூற தொடங்கினதும். அது வந்து ஒரு எழுச்சியை தரக்கூடியது. துயிலும் இல்லத்தில் நிற்கும்போது அழுகை மட்டும் வராது, கண்ணீரோடு சேர்த்து கோபமும் வரும், எழுச்சியும் வரும். நான் ஒவ்வொரு மாவீரர் நாளைக்கு பேசும்போதும் சொல்கிறேன், அதாவது மாவீரர் நாளை வந்து ஒரு சடங்கு போல் செய்வதல்ல,
ஒரு மாவீரர் நாளை வந்து ஏதோ துக்க நாளாக கடைபிடிப்பதல்ல, அது ஒரு எழுச்சி நாள். அது ஒரு எழுச்சி நாளாக அதை நம்ம மாற்றுறது தான் தலைவர் அதை செய்தது. மாவீரர் நாள் அப்படிங்கிறத வந்து உச்சரிப்பதற்கு ஒரு தகுதி வேணும். நம்ம அந்த தகுதி எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது எனக்கு பெரிய கேள்வி இருக்கிறது. மாவீரர்களை ஏதோ நம்ம வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்குவது அல்ல. இந்த மாவீரர்களை நாம் நினைவு கூறுவது என்பது, இந்த மாவீரர்கள் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் எந்த லட்சியத்துக்காகவும் கனவுகளுக்காகவும் தன் உயிரை ஈந்து இந்த மண்ணில் புதையுண்டு கிடக்கிறார்களோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு துடிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாவீரர் நாளை கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த எழுச்சியை பெறணும், அந்த உணர்ச்சி இருக்கணும் உள்ள, அந்த உணர்ச்சியின் மூலம் எழுச்சி பெறணும். அந்த எழுச்சி இன்னமும் இந்த மண்ணில் வந்து அந்த தமிழீழ மண்ணில் இன்னொரு அடுத்தடுத்த தலைமுறை சுதந்திரமாக விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை அந்த பெறுகின்றவன் தான் தமிழன். அப்படி இருக்கணும்னு நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்பது இன்றைக்கும் என்னை பல்வேறு நிலைகளில் செயல்பட வைப்பதும், எழுத்தாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய உரையாக இருந்தாலும் சரி, என்னுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கும் சரியான புரிதலோடு செய்வதற்கும் என்னை உணர்த்துவது என்பது அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் நின்ற அந்த தருணத்திலிருந்து கிடைத்த உணர்வும் ஒரு முக்கிய காரணம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பல விஷயங்கள், உங்களுடைய ஓவியம் சார்ந்த விஷயம், அதையும் கடந்து நீங்கள் எழுதிய புத்தகம் சார்ந்த விஷயங்கள், ஈழத்தில் நீங்கள் சந்தித்த பல அனுபவங்கள், அடுத்த தலைமுறைக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து இந்த புத்தகங்கள் வெளியிடுற தன்மை, ஈழத்தமிழர்களாக நிறைய பேர் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நாங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணம். இதன் வழியாக இந்த உலகத் தமிழர்களோடு ஒரு உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைத்தமைக்கும் உங்களுக்கும் ஐபிசி தமிழுக்கும் நன்றி.